அளவுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில நன்மைகளும் தீமைகளும் நடக்கப் போகிறது அப்படின்னு தான் கூறணும். இந்த ஒரு நாள்ல நீங்க எழுந்த உடனே கடகம் ராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்துல நீங்க தேடுவது என்ன அப்படின்னா மனசோட அமைதி. மன அமைதி எங்க கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் அதிகரிக்க தொடங்கும். ஏன்னா உங்க மனசுக்குள்ள அவ்வளவு கவலைகள் இருக்கும். எந்த கவலையை யார்கிட்ட போய் கூற, அந்த கவலைகளுக்கெல்லாம் மருந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க அதை நினைத்து ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்க கூட இருந்தவங்களே உங்களை பெரிய அளவுல உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அதுவும் பண விஷயமாக இருக்கட்டும், இல்ல பழக்க விஷயங்களாக இருக்கட்டும். உங்க கூடயே சுத்திட்டு உங்க வீட்டுல தேவையில்லாத வேலைகளை பார்த்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவுல மனசானது அமைதியை தேடி அணைந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயமாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், அனைத்திலும் மற்றவங்களை நம்பி ஏமாந்து போய் இந்த ஒரு நேரத்துல நீங்க நின்று கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மனசுல அமைதிங்கிறது வேணும், அதுக்காண்டி நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைத்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக இருக்கும். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாள்ல அதே மாதிரி காலை எழுந்த உடனே உங்களுடைய குடும்பத்தை நினைத்து நீங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. நம்முடைய குடும்பம் அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு செல்லணும், அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒண்ணு நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்துருது, இல்லைன்னா குழந்தைகள் படிப்புல சரியா கவனத்தை செலுத்தாம இருக்காங்க, வீட்டுல ஏதாவது நோய் நொடிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த வேலை பாதியிலே நின்றுருக்கும், அதுக்கான பணமும் உங்க கையில இருக்காது. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்க குடும்பத்தை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. குடும்பத்தை நினைத்து காலை நேரத்திலே, அதுவும் காலையில எழுந்த உடனே குடும்பத்தை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக இருக்கும். அவர்களுக்காக இன்னும் அதிகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசளவுல ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க பெரிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கடகம் ராசிக்குரிய நபர்கள் இந்த ஒரு நேரத்துல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெரியவர்களாக நீங்க இருந்தீங்க, உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து எதுவுமே பண்ணல, ஆனா நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னும் நம்ம எதுவும் சேர்த்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளும் எவ்வளவோ வேலை பார்த்துச்சு, நோய் நொடிகளுக்கும் அவங்க படிப்புக்குமே சரியாகிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்குன்னு சொத்து சுகமா இருக்கட்டும், அவங்க கேட்டதையும் நம்மளால வாங்கி கொடுக்க முடியல, அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னு கடகம் ராசி அன்பர்கள் கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல நினைப்பாங்க. நினைச்சிட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு ஏதாவது நம்ம சேர்த்து வைக்கணும், அவங்க வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களும் அடையக்கூடாது அப்படின்னு குழந்தைகள் அப்பா அம்மாவை பார்த்து நினைப்பீங்க. அப்பா அம்மாக்கள் உங்களுடைய குழந்தைகளை பார்த்து உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க காலையில எழுந்த உடனே இந்த ஒரு எண்ணமானது உங்களுடைய மனசுக்குள் வரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்காண்டி நிறைய ஓடணும், ஓடி கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே அவங்களுக்கு இல்லைன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக வரும். வாழ்க்கையில சந்தித்த பல கஷ்டங்களுக்கு நினைவிற்கு வந்தாலும் நான் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவேன் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது உங்களுடைய கண்ணுக்கு முன்னே செல்லும். இது வரைக்கும் எவ்வளவோ பேரால கஷ்டங்களோ, எவ்வளவோ பேரால அவமானங்களும், எவ்வளவோ பேரால ஏமாற்றங்கள் என அனைத்தையும் நீங்க பெற்றிருந்திருப்பீங்க. ஆனா இருந்தாலும் இதுக்கப்புறமும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எழுந்து ஓடிக்கொண்டேதான் இருப்பீங்க. நீங்க எதுக்கு ஓடுறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஏறும். மற்றவங்களுக்காண்டி நம்ம ஓடல, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்மை சுற்றி இருப்பவங்க நமக்குன்னு இருக்கிறவங்களுக்காண்டி தான் நம்ம இதுக்கப்புறம் ஓட போறோம். இது வரைக்கும் மற்றவங்களுக்காண்டி வளர்ந்தோம், நண்பர்கள் உறவினர்கள்னு வாழ்ந்தோம். ஆனா இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாட்கள்லயும் அவங்க யாருமே கிடையாது. அப்பா அம்மா அவங்களை விட்டா நம்முடைய குழந்தைகள், இது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. அவங்களுக்காண்டி தான் நம்ம எல்லாமே பண்ண போறோம், அவங்களுக்காண்டி தான் நம்மளுடைய உயிரையே கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக வரும். எனவே இதனை வைத்து இந்த ஒரு நேரத்துல பெரிய அளவுல உங்களுடைய மனசானது மனபலமானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். எனவே பெரிய அளவுல இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதே சமயத்துல வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இந்த ஒரு நேரத்துல முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க. மெதுவாகத்தான் முன்னேற்றத்தை அடைய முடியும். எடுத்த உடனே யாரும் வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் வாழ்க்கையில முன்னேற தொடங்குவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் சரி மெதுவான முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உடனடி பெரிய மாற்றம் தெரியாம போனாலும், இது வரைக்கும் நீங்க கடை வைத்தோ தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, 1 வருடங்கள் 2 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது மூலியமா பெரிய அளவுக்கு மாற்றம் அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, மற்ற மாற்றங்கள் எதுவும் தெரியாமலும் இருந்தாலும் நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்யக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதா ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க, புதிதா உங்களுடைய தொழிலையோ வேலையோ அதை பெருக்கணும், மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க ஏதாவது சின்ன சின்ன முயற்சிகளை உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா அந்த ஒரு முயற்சிகள் பெரிய அளவுல உங்களுக்கு எதிர்காலத்துல கை கொடுப்பதற்கான உதவிகள் அதிகமாகவே இருக்கும்.
அலுவலகத்துல உங்களுடைய பொறுப்புணர்வு மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். நீங்க செய்கின்ற வேலையாக இருக்கட்டும், குடிக்கிற டயத்துக்குள்ள அந்த ஒரு வேலையை முடித்து காட்டுவீங்க. மற்றவங்களை விட எப்பொழுதுமே உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருப்பீங்க. இது உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு உங்களை பிடிக்க செய்யும். அது மட்டும் இல்லாம உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த தொடர்பானது பெரிய அளவுல நட்பாக மாறுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் இருப்பவங்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில நீண்ட நாளா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த பழைய நண்பர்கள் மூலியமாக பெரிய அளவுல இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேறுவதற்கான ஒரு நேரம் உங்களுக்கு கட்டாயமாக அமையும். பண விஷயங்கள்ல சீரான நிலை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல காணப்படும். இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து இந்த ஒரு நேரத்துல பணமானது ஒரு சீரான நிலையில உங்களிடம் காணப்படும். எதிர்பாராத செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கூட்டியே திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒரு சிறிய சேமிப்பு பண்ணி நீங்க சேமித்து வச்சீங்க அப்படின்னா நாளை அது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல இனிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். பெற்றோர்கள் அல்லது மூத்தவங்களின் வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்கு ஆறுதலாக இந்த ஒரு நேரத்துல காணப்படும். இது வரைக்கும் எதிரியாக இருந்தவங்க கூட உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஆறுதலாக பேசுவாங்க. நீங்களே அதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனச்சுமைகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக கட்டாயம் உங்களுக்கு விளங்கும். உங்கள் அன்பான அணுகுமுறை உறவுகளை இன்னும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும். மாலை நேரத்துல மனதை நீங்க நெகிழ வைக்கக்கூடிய ஒரு செய்தி உங்களை தேடி நீண்ட தொலைவில் இருந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும். பழைய நண்பரின் அழைப்பு அல்லது ஒரு நினைவு உங்களை மகிழ்ச்சியடைய செய்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்று நீங்கள் காட்டும் கருணையாக இருக்கட்டும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியாக கண்டிப்பாக மாறும். மற்றவங்க மீது நீங்க படிக்கின்ற பாவம் அவங்களுடைய வாழ்க்கையவே பெரிய அளவுல மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நீங்க பண்ணுகின்ற சின்ன சின்ன உதவிகள் இந்த ஒரு நேரத்துல பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் உங்களை மறக்காம இருப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா காலை பூஜை அறையில ஒரு வெள்ளை தீபத்தை ஏற்றுங்க. வெள்ளை நிறத்துல ஏதாவது துணியிலேயே ஏதாவது ஒன்றுல ஒரு வெள்ளை நிற தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு ஓம் சந்துராய நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 11 முறை கூறிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மன அமைதி கிடைத்து கவலைகள் அனைத்தும் குறைவதற்கான ஒரு நேரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இன்று கடகம் ராசி அன்பர்களுக்கு அமைதி, பொறுமை, நம்பிக்கை ஆகியவை ஒன்றாக இணையும் நல்வழி காட்டக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் வருகின்ற பிரச்சனைகள் அதுவாகவே தீர்ந்துவிடும். எனவே இந்த ஒரு நாள்ல முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையுடன் இருங்க. அதுவே பெரிய அளவுல உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எனவே தவறாம இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை கண்டிப்பாக மாறிவிடும். மறக்காம இந்த ஒரு செய்தியை நீங்க மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளாம உங்களுக்கு தெரிந்த கடகம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அமைதியை தேடி அணைந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயமாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், அனைத்திலும் மற்றவங்களை நம்பி ஏமாந்து போய் இந்த ஒரு நேரத்துல நீங்க நின்று கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மனசுல அமைதிங்கிறது வேணும், அதுக்காண்டி நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைத்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக இருக்கும். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாள்ல அதே மாதிரி காலை எழுந்த உடனே உங்களுடைய குடும்பத்தை நினைத்து நீங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. நம்முடைய குடும்பம் அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு செல்லணும், அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒண்ணு நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்துருது, இல்லைன்னா குழந்தைகள் படிப்புல சரியா கவனத்தை செலுத்தாம இருக்காங்க, வீட்டுல ஏதாவது நோய் நொடிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த வேலை பாதியிலே நின்றுருக்கும், அதுக்கான பணமும் உங்க கையில இருக்காது. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்க குடும்பத்தை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. குடும்பத்தை நினைத்து காலை நேரத்திலே, அதுவும் காலையில எழுந்த உடனே குடும்பத்தை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக இருக்கும். அவர்களுக்காக இன்னும் அதிகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசளவுல ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க பெரிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கடகம் ராசிக்குரிய
நபர்கள் இந்த ஒரு நேரத்துல ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பெரியவர்களாக நீங்க இருந்தீங்க, உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து எதுவுமே பண்ணல. ஆனா நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னும் நம்ம எதுவும் சேர்த்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளும் எவ்வளவோ வேலை பார்த்தாச்சு, நோய் நொடிகளுக்கும் அவங்க படிப்புக்குமே அது சரியாகிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு சொத்து சுகமா இருக்கட்டும், அவங்க கேட்டதையும் நம்மளால வாங்கி கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னு கடகம் ராசி அன்பர்கள் கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல நினைப்பாங்க. நினைச்சிட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு ஏதாவது நம்ம சேர்த்து வைக்கணும். அவங்க வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களும் அடையக்கூடாது அப்படின்னு குழந்தைகள் அப்பா அம்மாவை பார்த்து நினைப்பீங்க. அப்பா அம்மாக்கள் உங்களுடைய குழந்தைகளை பார்த்து உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க காலையில எழுந்த உடனே இந்த ஒரு எண்ணமானது உங்களுடைய மனசுக்குள் வரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்காண்டி நிறைய ஓடணும், ஓடி கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே அவங்களுக்கு இல்லைன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக வரும். வாழ்க்கையில சந்தித்த பல கஷ்டங்களுக்கு நினைவிற்கு வந்தாலும்